அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வடக்கு கோபுர வாசலில் வண்டியை நிறுத்திட்டு வந்தோம். நடையை சாத்துகிற டைமு. அதனால் அம்மா எல்லோரும் கூட தான் வந்தாங்க. நான் பின்னால் வந்ததால் அப்புறம் அம்மா வெயிட் பண்ணி தாமரைப்பூ மட்டும் வாங்கணும் சாமிக்கு. எல்லாம் ரேட்டு கேட்டால் எல்லாம் ஹெவியாக இருந்ததுனால தாமரைப்பூ மட்டும் வாங்கணும். அம்மா தாமரைப்பூ வாங்கிக்கலான்ட்டு. தம்பி அக்கா கூட போயிட்டான். நாங்கள் டோக்கன் கொடுத்து போகிற வழியில் வந்துட்டோம். அவங்க புது சென்டரில் வந்தாங்க. சரி, எந்த வழின்னு தெரியல, அதனால் இந்த வழியில் வந்ததும் இந்த வழியிலே வந்துட்டோம். ஆனாலுமே ரெண்டுமே ஒரே வழி தாங்க. ஆனால் நான் பேமெண்ட் பண்ணாமல் தான் நானும் அம்மாவும் போயிட்டு அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளில வந்ததும் இங்கே பாருங்கள், துளசி மாடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இதை 2 டைம் 3 டைம் வந்திருக்கோம். இதுமாரி சமயபுரம் கோயிலுக்கு போகக்குள்ள தான் அப்படியே வரக்குள்ளே இதையும் பார்த்துட்டு வருவோம். துளசி மாடம்னாலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்துலேருந்தே கருங்கல்லாலே செஞ்சுருக்காங்க அந்த துளசி மாடம். அப்புறமா அந்த பரமபத வாசல் அந்த இதில் 5 விரலை வச்சு இந்த கட்டை இங்கே வச்சு இப்படி பார்த்தா தெரியுமா. ஆனால் ஒன்றும் தெரியலங்க. ஆனால் பாதி தாங்க தெரியுது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அத்தை என்ன சொல்கிறாங்க, தெரியலன்னு சொல்லக்கூடாது, தெரியுதுன்னு சொன்னால் தான் அடுத்து இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. அப்புறமா எங்கள் ஊர் அக்காவும் பார்க்குறாங்க. அவங்களாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு. எப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்துலலாம், இந்த கோயிலை பார்க்கவே இப்படி எவ்வளோ ஒரு தூணும் எப்படி இருக்குது அப்படின்னாங்க. ஒரு கருங்கல்லும் எப்படி அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. சாமி கும்பிட்றதோட இதெல்லாம் பார்க்குறது ஒரு அதிசயம்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் கோயிலோட குளத்தாங்கரை தாங்க இது. அப்புறம் குளத்தாங்கரையை பார்த்துட்டு இது 108 திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுற்றிலும் சாமி இருக்கும், நிறைய சாமி இருக்கும். அங்கேயும் ஒரு ஐயர் இருப்பாங்க. அப்புறமா எல்லா சாமியும் சுற்றி பார்த்துட்டு அதுதான் உள்ளார சாமி இருக்கிற கருவறைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வெளில ஒரு ரவுண்டு, அப்புறம் உள்ளார ஒரு ரவுண்டு இருக்குது 8க்கு. அப்புறமா அங்கே போயிட்டு சாப்பிட போகல. சரி, சாமியை பார்த்துட்டு போயிடலான்ட்டு டைம் ஆகிடுச்சிட்டு போய் உக்காந்தா அதை விட்டு கியூவு நிறையா தான் இருந்தது. ஆனால் கியூ விடல, லாக் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டைம்னால. சரி, 1:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நாங்களும் உக்காந்துருக்கோம். ஆனால் 2 மணி ஆயிடுச்சு, 2:30 மணி ஆகிடுச்சு. உக்காந்துட்டே சரி சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம்னு பார்த்தா சாப்பிடவும் இல்லை. கோவில்லே சாப்பாடே கொடுக்குறாங்க, ஆனால் தானம் பண்ணுறாங்கன்னு தானே. அப்புறமா வந்தால் இங்கே தான் சமயபுரம் கோயிலில் கூட இவ்வளோ கஷ்டப்படல. ஆனால் இங்கே தான். ஆனால் இந்த வாட்டி பரவாயில்ல. ஸ்ரீரங்கத்தில் அவரும் க்யூவில் நின்று சாமியை நல்லபடியாக தரிசிச்சிட்டோம். எப்பயுமே ஒரு விளக்கு தான் இருக்கும் கருவறைக்குள்ளே. மேலே 4 விளக்கு எரிஞ்சுது. ஆனால் பரவாயில்ல, இந்த வாட்டி திருப்தியாக சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இதுதாங்க அப்புறம் கோயிலோட கோபுரத்தை இதுதான். அப்புறம் சாப்பிட போகலான்ட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கோம். அப்புறம் சாப்பாட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் தெரியல எங்களுக்கு. அது டைம் போயிட்டு தான் இருந்தாலும் மறந்தாச்சு. சரி, அந்த ரூட்டை மறந்துட்டோம். திரும்ப அம்மா என்ன பண்ணிடுச்சு, சரி நான் வேனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போச்சு. ரெஸ்ட் ரூம் அம்மாவும் இன்னொருத்தவங்களும் போயிட்டாங்க. வான்னா இங்கே இருக்குன்னா வரல. அப்புறமா நாங்கள் சாப்பாட்டு அறைக்கு நானும் தம்பி அம்மா கூட போகலன்ட்டான். நான் எங்கள் அக்கா எங்கள் கூட ஒரு 5-6 பேர். மீதி எல்லாருமே அவங்க சாப்பிட போயிட்டாங்க. இப்போ நாங்கள் லேட்டாக தொட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். சக்கரை பொங்கல் கொடுத்தாங்களா, அதை சாப்பிட்டாங்களா, அதனால் எங்கள் அக்காவுக்கு வெயிட் பண்ணோமா, அதனால். அப்புறமா நான் தம்பி எங்கள் அக்கா எல்லாம் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப அம்மா வந்துட்டாங்க. பஸ் ஏறி தான் திரும்ப வந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்தோம். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்குங்க. இங்கேருந்து மலையிலேருந்து பார்த்து கீழேருந்து மேலே பார்த்தா தெரியுது பாருங்கள். 2 வழி இருக்குது. நாங்கள் இந்த வழியாக போயிட்டோம். இன்னொரு வழியாக போனால் நிறையா கடத்தெருவெலாம் இருக்கும். தம்பி தூக்கவே சொல்லலை. அவ்வளோ உச்சி செங்குத்து படியாக தான் இருக்கும். அந்த படியில் தான் ஏறணும். ஆனால் தம்பி தூக்கவே சொல்லலை. அவனாகவே நடந்து வந்துட்டான் இந்த வாட்டி. ஈகுள் பாருங்கள், கழுகு. இது கழுத்தில் வெள்ளையாக இருக்காது, அந்த ஈகுள் நிறையா பறந்தது. அதுதான் இங்கே இந்த உச்சி மலையிலேருந்து பார்த்தா இங்கேருந்து ஆறு, வீடு எல்லாமே தெரிஞ்சுதுங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் 7th படிக்கக்குள்ளே எங்கள் ஸ்கூலில் டூர் வச்சாங்க. அப்போ வந்தது தாங்க. அப்புறம் தம்பி வெள்ளைக்காரங்க கூட ஃபோட்டோ எடுத்து அவங்களாம் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருந்ததுங்க. நம்மளாம் அதுமாரி ட்ரெஸ்லாம் போட மாட்டோம். அப்புறம் எடுத்துகிட்டு சாமி மூலசனத்தை போய் கருவறையை பார்த்துட்டு சுற்றி வரக்குள்ள தாங்க இந்த ஃபோட்டோ எடுத்தோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்களா? ஃபுல் வியூவுமே அவ்வளோ அழகாக இருந்தது. காற்று அவ்வளோ ஜில்லுன்னு வீசிச்சிங்க. அதுதான் அப்படியே அங்கேயே படுத்து காலைல வரலாமான்னு தோணுச்சு எல்லாருக்கும். கீழே வரக்குள்ளே வேகமாக வந்துட்டோங்க.
நம்ம டக்கு டக்குன்னு இறங்குற மாரி இருக்கும். கீழே உருண்டு ஓடிடும். செங்குத்து பாதையில் நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் வரணும். செங்குத்து பாதைங்கிறனால வேகமாக வர மாரி இருந்தது. அப்புறம் அம்மாவுக்கு மேலே இருக்கக்குள்ளே கொஞ்சம் இது வந்துச்சு. சரி கொஞ்சம் தான் தானம்மான்ட்டு அம்மாவையும் இப்படியே கால் வலிக்குதுன்னுச்சு. அப்புறம் அம்மாவும் சாமியை வந்து பார்க்க வந்துட்டாங்க. அப்புறமா வந்து அம்மாவும் ரொம்ப சந்தோஷம்தான் பட்டுது. சந்தன கப்பால் விநாயகர் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதுவும் பெரிய விநாயகராக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. சரி சாமியை பார்த்து தான் அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடுச்சு. அப்புறம் வந்து 63 நாயன்மார்கள் தாங்க. நாயன்மார்கள்னால் என்னென்னா பக்தி பரவசம் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒழுக்க நிலையில் இருந்ததுனால தான் அவங்க வந்து அதுதான் அவங்களுடைய இதுவேயும். அதுவும் நிறைய கதை இருக்குது இவங்களை பற்றி. சிவனுக்காகவே நிறையா அர்ப்பணிச்சிருக்காங்க. 63 நாயன்மார்கள் எல்லா சிவன் கோயில்லையுமே 63 நாயன்மார்கள் இருப்பாங்களாம். அது ஒரு நாயன்மார்களுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது யூடியூப்பில் பார்த்தாலே நிறைய தெரியும் உங்களுக்கு. அதை பற்றி பார்த்துக்கலாம். வேணா சொல்லுங்கள், நான் அதை படிச்சுட்டு என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து இன்னொரு வழியாக போகிறதுனா என்னென்னா, சிவன் கோயிலுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது. கீழே இன்னொரு பக்கம் சைடாக ஒரு வழி இருக்குது. அதுதான் போய் சிவனை போய் பார்த்தோம். நல்ல பெரிய லிங்கமாக இருந்தாங்க. பரவாயில்ல. நாங்கள் போனோம். அங்கே 4 பேர் நல்லா சிவனுக்காக பக்தி மயத்தோடு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை கேட்கக்குள்ளே நம்மளுக்கு மீசி இழுத்துடுதுங்க. அதுவும் சிவனை பார்த்தாலே எனக்கும் வந்து கண்ணுலேருந்து தண்ணியும் வந்துடுது. அது என்னன்னே தெரியல. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் இருக்கிறதுனால ரொம்ப பக்தி அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அது சிவனை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப இதாகிடுவேன். நானும் எமோஷனல் ஆகிடுது. அவங்க பாடக்குள்ளே அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்தது. எல்லோரும் வந்து லாங்காக தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காவது போயிட்டு ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.